A very happy evening, friends. In today's session, we'll be looking into Unit 5, Once Upon a Time. Is the unit name. We'll be looking into two activities. So, first activity that we are going to see is going to be activity 6. Is going to talk about dinosaurs. So, again, this is dinosaur. Dinosaurs, dinosaurs. So you can see many pictures of these dinosaurs. இப்போ இந்த விலங்குகள் கிடையாது, முன்னாடி இருந்த விலங்குகள் இவையெல்லாம். அதாவது வரலாற்றுக்கு முந்தைய விலங்குகளா இத காணப்படுறது இந்த டைனோசார்ஸ். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்ல எங்க இருக்குப்பா இந்த ஆக்டிவிட்டினா, I'll share the screen. Activity 6 in Unit 5, Once Upon a Time. So we are going to see this activity in detail and few questions are asked pertaining to this activity. இந்த விலங்குகளை பத்தின சில தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு சம்பந்தமாக கேள்விகளும் பிறகு கேட்கப்பட்டுள்ளன. சரியா? நம்ம பார்த்து கத்துக்கலாம். Unit 5, Once Upon a Time, Activity 6. Read the passages and match them with the questions given below. இந்த விலங்குகள் நான் இங்க காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த டைனோசர்ஸ், இதை பத்தின தகவல்களை இப்ப நம்ம படிச்சு புரிஞ்சுப்போம். Dinosaurs were a group of prehistoric animals. Prehistoric animals அப்படின்னா என்ன? ஒரு வரலாற்றுக்கு முந்தைய விலங்குகள். இப்போ நம்ம இத காட்டுல போய் பார்த்தோம்னாக்கெல்லாம் கிடையாது. வரலாற்றுக்கு முந்தைய விலங்குகளா இத கருதப்படுறது. They lived on earth a long time ago. பூமியில் ரொம்ப நாட்களுக்கு முன்பாக இது வாழ்ந்திருந்தது. They had scaly skin, lived on the land and laid eggs. அவைக்கு இந்த விலங்குக்கு செதில் தோல் கொண்ட விலங்குகளா இந்த டைனோசர்ஸ் இருந்தது. செதில் தோல். So this is how it looks. இதோடைய தோல் இப்படிதான் இருக்கும். இந்த டைனோசருடைய தோல் பகுதி செதில் செதிலா இப்படிதான் காணப்படுறது. So dinosaurs were a group of prehistoric animals. வரலாற்றுக்கு முந்தைய விலங்குகளாக இந்த டைனோசர் காணப்பட்டன. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில் இது தோன்றின. They lived on earth a long time ago. இந்த விலங்குகளுக்கு செதில் தோல் கொண்ட ஒரு விலங்குகளா இது இருந்தது. செதில் தோல்னா எப்படி இருக்கும்? இந்த படத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரிய வருது. செதில் தோல் கொண்ட விலங்குகள். They lived on land and laid eggs. அது நிலத்தில் வாழ்ந்து, so it laid eggs, முட்டைகளும் இட்டன. So the eggs of dinosaurs have been captured over here. இங்க இந்த படத்துல இந்த டைனோசருடைய முட்டைகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. The word dinosaur means terrible reptile in ancient Greek. இந்த டைனோசருக்கான அர்த்தம் என்ன? ஒரு கொடுமையான, மிக ஆபத்தான, ரொம்ப ஒரு கொடூரமான ஊர்வனமாக இது கருதப்படுறது. ஊர்வனமா இது கருதப்படுறது. It was derived from Greek word. It means terrible reptile. ரொம்ப ஒரு கொடூரமான ஊர்வனம். சோ இதோடைய தோல் பகுதி எப்படி இருக்குங்கிறத நான் இந்த படத்துல காமிச்சிருப்பேன். செதில் தோல் கொண்ட விலங்குதான் இந்த டைனோசர். அதனுடைய முட்டைகள் இது போலதான் தோற்றமளிக்கும். There were no humans on earth when dinosaurs lived on it.
டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்தில் மனிதர்கள் பூமியில் தோன்றலையாம். There were no humans on earth when dinosaurs lived on it. Dinosaurs first appeared on earth about 230 million years ago. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி காணப்பட்டது இந்த டைனோசர்ஸ்? 230 கோடி வருஷங்களுக்கு முன்பாக இந்த விலங்குகள் காணப்பட்டன. They lived here for about 165 million years. கிட்டத்தட்ட 165 கோடி ஆண்டுகள் இந்த டைனோசர் பூமியில் இருந்ததாம். The period in which they lived is called Mesozoic era. அது இருந்த காலகட்டத்துக்கான பெயர் என்னன்னா மெசோசோயிக் எரா. என்ன அதுக்கான பெயர்? மெசோசோயிக் எரா. MESOZOIC, மெசோசோயிக் எரா. டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு பேர் என்ன? மெசோசோயிக் எரா. எப்போ காணப்பட்டது பூமியில்? ஒரு 230 million years ago it appeared first. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் அது இருந்தது பூமியிலனா கிட்டத்தட்ட ஒரு 165 கோடி வருடங்கள் அது பூமியில் வாழ்ந்ததாம். இப்ப நம்மளால பார்க்க முடியாது. அதுக்காக தான் இத ஒரு வரலாற்றுக்கு முந்தைய விலங்குகளா இத சொல்லப்படுறது. முதல்ல என்ன பார்த்தோம்? டைனோசரை ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல் நம்ம புரிஞ்சிட்டோம். அதனுடைய தோல் பகுதி எப்படி இருக்கும்? ஒரு சிறு தோல் கொண்டவைதான் இந்த டைனோசர். ரொம்ப மிக மிக ஆபத்தான ஒரு ஊர்வனமா கருதப்படுறது. இட் இஸ் derived. This meaning is taken from Greek. In ancient Greek, it means terrible reptile. So அதுக்கப்புறம் இப்ப என்ன பார்த்தோம்? இந்த செதில் தோல்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதனுடைய முட்டைகள். அப்புறம் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது? அதாவது மனிதர்கள் பூமியில் வருவதற்கு முன்பாகவே இந்த விலங்குகள் காணப்பட்டது. அதன் இருந்த காலகட்டத்துக்கான பெயர் மெசோசோயிக் எரா. என்ன பெயர்? மெசோசோயிக் எரா. இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கு. அதனாலதான் நான் மறுபடியும் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். மெசோசோயிக் எரா. அடுத்ததா we learn about dinosaurs by looking at dinosaur fossils. நாம் இந்த டைனோசர் பத்தி எப்படி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும்? அதனுடைய ஃபாசில்ஸை பார்க்கும் பொழுது நம்மளால் அதை பத்தின தகவல்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இதோடைய புதைப்பட வன்மங்கள்ல இருந்து நமக்கு இந்த டைனோசரை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. From its fossils. இதோடைய ஃபாசில்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் நான் இந்த படத்துல காமிச்சிருப்பேன். So this is how it looks. இதுல இருந்தா இது எப்படி இருக்கும், எந்த வர்க்கத்தை சேர்ந்தவ, அதை பத்தின தகவல்கள் எல்லாம் கூடுதலாக அதனுடைய ஃபாசில்ஸ்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். These are some more pictures of its fossils. டைனோசரினுடைய fossils. This is how it look. I have kept few pictures for you to have a look on it. அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த படங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிரினங்களோட தகவல்களை நம்மளால தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விதம் தான் இந்த ஃபாசில்ஸ். அதை பத்தின படிக்கிறவங்களுக்கு என்ன பெயர்னா, இந்த விஞ்ஞானிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா பேலியன்டாலஜிஸ்ட். என்ன பெயர்? பேலியன்டாலஜிஸ்ட். அது அடுத்த வரிசையில வரும். I'm just giving you for information. So this is how fossils of dinosaurs look. இது போலதான் காணப்படுகிறது டைனோசரினுடைய ஃபாசில்ஸ். புதைப்படிவங்கள் இதுதான் ஃபாசில்ஸ் ஆனா அர்த்தம்.
We learn about dinosaurs by looking at dinosaurs fossils. So these pictures are given for you. Have a look on fossils. Fossils are the preserved remains of living things. சேகரிக்கப்பட்டவை, அது எந்த உயிரினங்கள் சார்ந்தவை, அது எத்தனை ஆண்டுகள் இருந்தன, அதை பத்தின தகவல்கள் இந்த ஃபாசில்ஸ் மூலியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். First dinosaur fossils were found in England in 1920s. அதை பத்தின தகவல் முதலாவதாக எப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இங்கிலாந்து நாட்டுல 1920 காலகட்டத்துல கண்டறியப்பட்டது. Scientists who study fossils, இந்த ஃபாசில்ஸை பத்தி படிக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகளுக்கு என்ன பெயர்னா பேலியோனோடாலஜிஸ்ட். பேலியோனோடாலஜிஸ்ட், PALEONTOLOGISTS. உங்களுடைய புத்தகத்துல என்ன கொடுத்திருக்கோ அதே தான் நான் இங்கேயும் கொடுத்திருப்பேன். கொஞ்சம் பெருசா உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும்படி நான் இதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பேலியோனோடாலஜிஸ்ட். So, paleontologists, scientists who study fossils. இதுதான் இந்த டைனோசோனுடைய படிமங்கள். இந்த பார்த்தோம்னா இந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்யற அதை பத்தின தகவல்கள் ஏதோ கண்டுபிடிக்கிற. So scientists who study these fossils are called as paleontologists. Paleontologist. PALEONTOLOGISTS. So about 65 million years ago, dinosaurs became extinct or disappeared from the earth. One moment. இந்த டைனோசர்ஸ்லாம் என்ன சாப்பிட்டதுங்கிற தகவல்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு வகையான டைனோசர் ஒவ்வொன்றையும் சாப்பிட்டிருக்கிறது. சில விலங்குகள் இலைகளை சாப்பிட்டிருக்கின்றன. சில விலங்குகள், அதாவது சில டைனோசர் மற்ற உயிரினங்களை மாமிசமா சாப்பிட்டிருக்கு. I'll show you the pictures. So different dinosaurs ate different things. வெவ்வேறு விதமான டைனோசர்கள் வெவ்வேறு பொருட்களை சாப்பிட்டுதான். Some dinosaurs were meat eaters, அதாவது மாமிசங்களை சாப்பிடக்கூடிய, பிற உயிரினங்களை கொன்னு சாப்பிடக்கூடிய விலங்குகளா இந்த டைனோசர்ஸ் இருந்திருக்கு. They are called as meat eaters or carnivores. மற்ற விலங்குகளை மாமிசமா சாப்பிடக்கூடிய டைனோசர்ஸை பார்க்க முடிஞ்சது ஒரு காலகட்டத்துல. Among them, Tyrannosaurus rex. Tyrannosaurus rex was the most dangerous. அதிலும் இந்த Tyrannosaurus rex என்னக்கூடிய இந்த வகை, இந்த டைனோசரினுடைய ஒரு வகை சேர்ந்தவை ரொம்ப ஆபத்தானதாம். Dinosaurs such as Diplodocus and Stegosaurus were plant eaters or herbivores. ஸோ முதல்ல பார்த்த ரகம் அதாவது இந்த டெரானோசாரஸ் ரெக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அது மற்ற
விலங்குகளை வந்து மாமிசமா சாப்பிட்டுருக்கு. அதனால அதுக்கான பெயர் என்ன? கார்னிவோரஸ். என்ன வேணும்னு சொல்லுவோம்? கார்னிவோரஸ்ன்னு அழைப்போம். சோ இதுதான் கார்னிவோரஸ். Carnivore animals are those that primarily feed on other animals for their food. மத்த உயிரினங்களை தான் மாமிசமா உணவா எடுத்துக்கக்கூடிய விலங்குகளை கார்னிவோர் அனிமல்ஸ் அப்படின்னு அழைப்போம். சிங்கம், புலி, இந்த நரி, கழுகு, முதலை, புலி இது போன்ற இந்த உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் அதாவது மற்ற விலங்குகளை தான் மாமிசமா தன்னுடைய ஆகாரமா எடுத்துக்கிறது. சோ அதை வந்து நம்ம என்னன்னு அழைக்கிறோம்? கார்னிவோர் அனிமல்ஸ். சோ கார்னிவோர் அனிமல்ஸ்னா என்னெல்லாம் அதுக்கான படங்கள் தான் உங்களுக்கு நான் இங்க காமிச்சிருப்பேன். கார்னிவோரஸ்னா என்ன? கார்னிவோர் அனிமல்ஸ்னா மற்ற விலங்குகளை தன்னுடைய ஆகாரமா உண்ணக்கூடிய விலங்குகளை கார்னிவோர் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது ஏன் மேம் இங்க வந்தது? சம் டைனோசர்ஸ் வேர் மீட் ஈட்டர்ஸ் ஆர் கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த படத்தை காமிச்சிருப்பேன். அதுலயும் இந்த டெரனோசாரஸ் ரெக்ஸ் தான் ரொம்ப ஆபத்தான ஒரு டைனோசராக பார்க்கப்பட்டது. டைனோசர்ஸ் சச் ஆஸ் டிப்ளோடாக்கஸ் அண்ட் ஸ்டெகோசாரஸ் வேர் பிளான்ட் ஈட்டர்ஸ் ஆர் ஹெர்பிவோர்ஸ். இலைகளையே சாப்பிடக்கூடிய இந்த விலங்குகள், இந்த டைனோசர் ரகத்தை ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு கூப்பிடலாம், இல்லாட்டி பிளான்ட் ஈட்டர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். இங்க இந்த கார்னிவோர் அனிமலை பார்த்தோம்னா இங்க ஒரு சிங்கம் ஏதோ வேற விலங்கு வந்து மாமிசமா தன்னுடைய உணவா எடுத்துக்கிறது, அதை நம்மளால இங்க பார்க்க முடியுது. சோ இந்த டிரனோசாரஸ் ரெக்ஸ் ரொம்ப ஆபத்தா கருதப்பட்ட இந்த டைனோசர் தான் இது, டிரனோசாரஸ் ரெக்ஸ். This is how it looked. It was most dangerous. The Diplodocus மற்றும் இந்த ஸ்டெகோசாரஸ் இந்த இரண்டுமே தாவரங்களை வந்து உணவா எடுத்துக்கொண்ட டைனோசர்ஸ் ரகமா காணப்படுறது. டிப்ளோடாக்கஸ் DIPLODOCUS DIPLODOCUS தாவரங்களை உணவா எடுத்துக்கொண்ட டைனோசர் ரகங்கள். ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. முதல்ல நம்ம பார்த்தது என்ன? கார்னிவோர்ஸ். கார்னிவோர்ஸ்னா மற்ற விலங்குகளுடைய மாமிசத்தை உணவா எடுத்துக்கக்கூடிய விலங்குகளை நம்ம கார்னிவோர்ஸ்ன்னு சொல்றோம். ஹெர்பிவோர்ஸ்னா தாவரங்களை வந்து உணவா எடுத்துக்கக்கூடிய விலங்குகளை ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அதுலயும் இந்த டைனோசர் ரகமான டிப்ளோடாக்கஸும் ஸ்டெகோசாரஸும் தாவரங்களையே உணவா எடுத்துக்கொண்டது. So herbivores are animals that only eat plants. இலைகளை தான், செடிகள், இந்த தாவரங்கள் அதை தான் வந்து உணவா எடுத்துக்கும். இந்த குதிரை, இந்த முயல், மாடு, மான் இது போன்ற உயிரினங்களை நம்ம பார்த்தோம்னா முக்கால்வாசி இது இந்த புல், பழங்கள், பூக்கள், நட்ஸ் இதெல்லாம் தான் உணவா எடுத்துக்கும். அதனாலதான் இத ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்னு நம்ம கூப்பிடுறோம். ஸ்டெகோசாரஸும் டிப்ளோடாக்கஸும் ஹெர்பிவோரஸ் தாவரங்களையும் உணவா எடுத்துக்கக்கூடிய விலங்குகள். இன்னொரு ரகம் இருக்கு, ஆம்னிவோர் அனிமல்ஸ். ஆம்னிவோர் அனிமல்ஸ் ஆர் தோஸ் that consumes plants, insects and reptiles. It consumes plants, animals and reptiles. Plants, insects and reptiles. By mistakenly I would have written both. I removed it. One moment. Omnivore animals are those that consume plants, insects and reptiles. So carnivoresனா என்ன? மற்ற விலங்கினுடைய மாமிசத்தை சாப்பாடா எடுத்துக்கக்கூடிய விலங்குகளை கார்னிவோரஸ்ன்னு சொல்றோம். ஹெர்பிவோரஸ்னா தாவரங்களை
மத்த செடி கொடிகள், இந்த பழங்கள், பூக்கள் இதை உணவா எடுத்துக்கக்கூடிய விலங்குகளை ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவே வந்து ஆம்னிவோரஸ் அனிமல்ஸை வந்து மத்த செடிகளையோ புழுக்களையோ அல்லது இந்த ஊர்வனங்களை வந்து சாப்பிடக்கூடிய விலங்குகளை ஆம்னிவோர் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். So about 65 million years ago, dinosaurs became extinct or disappeared from the earth. 65 கோடி வருஷங்களுக்கு முன்பாக டைனோசர் முற்றிலுமாக காணாமல் போய்விட்டது. It became extinct or disappeared from the earth. இப்ப நம்ம பார்க்க முடியுதா இந்த மாதிரி படங்கள்ல இந்த மாதிரி தகவல்கள் மூலமா தான் இந்த விலங்கை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. Scientists have different ideas about how they became extinct. எப்படி அது காணாம போச்சு, அதாவது அந்த உயிரினங்களே இப்ப கிடையாது. ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு தகவல்கள் தெரிவிக்கின்றனர். The most popular idea is that while they were living on Earth, a huge meteoroid crashed into it. அது பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தும் பொழுது ஒரு பெரிய மீட்டியோராய்ட் அது வந்து பூமியில வந்து அப்படியே மோதி இடிச்சுதான். After that, the earth became very cold. அது இந்த பூமி மேல விழுந்ததுக்கு அப்புறம் இடிச்சதுக்கு அப்புறம் பூமியே ரொம்ப குளிர் பிரதேசமா ஆயிடுதான். It was very cold. தாங்கவே முடியாத அளவுக்கு குளிர் இருந்துதான். Dinosaurs and other reptiles could not bear the extreme weather and died. இந்த டைனோசர் மத்த இந்த ஊர்வனங்கள் இந்த குளிரை தாங்க முடியாம அது இறந்து போயிடுதான். It could not bear the extreme weather. இந்த கடினமான இந்த வெதரை வந்து அதால தாங்கிக்க முடியல. அதனாலயும் என்னமோ அது இறந்து போயிடுது. சோ இந்த மீட்டராய்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்படிதான் அது இருக்கும் பார்க்க. விண்கல் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படுறது. A meteoroid is a rock that originated in outer space and has fallen to the surface of a planet or moon. மீட்டராய்ட்னா என்ன? ஒரு விண்கல். அது வந்து ஒரு பாறையை போல ஒரு தோற்றம் அளிக்கக்கூடியது. ஒரு வெளி உலகத்திலிருந்து, அதாவது இட் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். அது அங்க உற்பத்தி ஆறது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோள் மேலேயோ அல்லது இந்த நிலாவின் மேலேயோ அது வந்து விழும் பொழுது பெரும் சேதாரத்தை வந்து அது ஏற்படுத்துறது. ஸோ இந்த மீட்டியராய்ட் இந்த பூமியில வந்து விழுந்த காரணத்தினாலேயும் என்னமோ குளிர் தாங்க முடியல பூமியில. இந்த விலங்குகளால இந்த குளிரை தாங்கிக்க முடியாத காரணத்தினால அனைத்தும் இறந்து போய்விட்டன. So it couldn't bear the extreme weather condition. That is why it became extinct. ஏன் அது வந்து இல்லாம போச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் தான் இங்க எழுதப்பட்டிருக்கும். ஸோ மீட்டியராய்ட்னா எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு படம் உங்களுக்கு நான் இங்க காமிச்சிருப்பேன். விண்கல் இங்க வந்து பார்த்தோம்னா தெரியுது. இந்த விண்கல் வந்து விழுது பூமியில வந்து மோதி இடிக்கும் பொழுது இதுக்கு வந்து குளிர் தாங்கிக்க முடியல. இந்த டைனோசரால குளிர் தாங்கிக்க முடியல. அதனாலதான் அதுக்கப்புறம் அது எக்ஸ்டிங்க்ட் அனிமலா ஆயிடுத்து. ஸோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இப்ப கேட்கப்பட்டிருக்கு நம்மளுடைய புத்தகத்துல. அதுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் புது வார்த்தைகளா நம்ம இந்த டைனோசர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறத பார்த்துருந்துருப்போம். நிறைய புது வார்த்தைகள், நிறைய விதமான டைனோசர்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருந்திருப்போம். செதில் தோல் கொண்டவைதான் இந்த டைனோசர்கள். ரொம்ப கொடூரமான ஊர்வனங்களா கருதப்படுறது. ஸோ அதோடைய தோல் எப்படி இருக்குங்கிறதுக்கான படம் தான் இங்க கொடுத்துருந்திருப்பேன். அதனுடைய முட்டைகள். ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, எப்போ முதல்ல வந்து ஒரு 230 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அது முதல்ல பூமியில தோற்றம் அளிச்சது. அதுக்கப்புறம் 165 கோடி வருஷங்கள் அது பூமியில வாழ்ந்ததா சொல்லப்படுறது. அதனுடைய காலகட்டத்துக்கான பெயர் மெசோசோயிக் எரா. என்ன பெயர்? மெசோசோயிக் எரா.
சோ அதை பத்தின தகவல்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அதனுடைய ஃபாசில்ஸ்ல இருந்து, இந்த சேகரிக்கப்பட்ட இந்த ஃபாசில்ஸ்ல இருந்து அதை பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ முதல்ல இந்த டைனோசர் ஃபாசில்ஸ் வந்து எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இங்கிலாந்து நாட்டுல 1920ஆம் வருஷம். ஸோ இந்த விஞ்ஞானிகள் ஃபாசில்ஸை பத்தி படிக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகளுக்கு அவங்களுக்கு என்ன பெயர்னா பேலியோன்டாலஜிஸ்ட். என்ன பெயர்? பேலியோன்டாலஜிஸ்ட். டைனோசரோடைய படிமங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய இந்த விஞ்ஞானிகளை பேலியோன்டாலஜிஸ்ட் என்று நாம் அழைக்கிறோம். ஸோ என்னெல்லாம் சாப்பிட்டது? ஒவ்வொரு விதமான டைனோசரும் ஒவ்வொரு உணவா எடுத்திருந்திருக்கு. சில டைனோசர்கள் மற்ற விலங்குகளுடைய மாமிசத்தை உணவா எடுத்திருந்திருக்கு. அதை கார்னிவோரஸ்ன்னு சொல்றோம். தாவரங்கள், பூக்கள், செடிகள் இதை உணவா எடுத்துக்கொண்ட டைனோசர் வந்து ஹெர்பிவோரஸ். அதனுடைய பெயர்கள்லாம் என்ன? டிப்ளோடாக்கஸ் மற்றும் ஸ்டெகோசரஸ். இரண்டுமே ஹெர்பிவோரஸ். இந்த டிரானோசாரஸ் ரெக்ஸ் என்னக்கூடிய இந்த டைனோசர் ரகம் தான் ரொம்ப ஆபத்தானது. தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள் மற்றும் ஊர்வனங்களை வந்து உணவா எடுத்துக்கொண்ட விலங்குகளை வந்து நம்ம என்னன்னு அழைக்கிறோம்? ஆம்னிவோர் அனிமல்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். Are those that consumes plants, insects and reptiles. இந்த பல்லி, தேளு, பாம்பு, பூரா, தவக்கலை இதெல்லாம் வந்து ஆம்னிவோர் அனிமல்ஸா, இந்த ரெப்டைல்ஸா நம்ம பாக்குறோம். தாவரங்கள், பூச்சிகள், இந்த படம் எல்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஆம்னிவோர் அனிமல்ஸா நம்ம சொல்றோம்னா பிக்ஸ், டக், ஸ்குவிரில், மவுஸ், காக்ரோச், ஃபிஷ், கேட், பேர், ஆண்ட், சிம்பான்சி, ரூஸ்டர், ஆஸ்ட்ரிச் இது போன்ற உயிரினங்கள் நாம் ஆம்னிவோர்ஸாக சொல்றோம். இந்த படத்துல வந்து கார்னிவோரஸ்னா மாம்சங்களை, மற்ற விலங்கினுடைய மாம்சத்தை தின்னக்கூடிய விலங்குகளை கார்னிவோரஸ்ன்னு அழைக்கிறோம். ஆம்னிவோரஸ் இரண்டுமே சாப்பிடும். அதாவது தாவரங்களையும் சாப்பிடும், மாமிசங்களையும் சாப்பிடும். மற்ற பூச்சிகள், ரெப்டைல்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய விலங்குகளை ஆம்னிவோர்ஸ்ன்னு அழைக்கிறோம். ஹெர்பிவோரஸ் வந்து மற்ற தாவரங்கள், பூக்கள், செடிகள் இது உணவா எடுத்துக்கக்கூடிய விலங்குகளை ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்றோம். எதனால இது அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற தகவல்கள் கடைசியா கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய மெட்டியோரைட் இந்த பூமியில வந்து இடிச்சு மோதினதுனால விலங்குகளால அந்த குளிரை வந்து தாங்கிக்க முடியல. அதனாலயும் வேணுமோ இது எக்ஸ்டிங்க்ட் அனிமலா ஆயிடுது. இப்ப அதை நம்ம வந்து சுத்தமா பார்க்க முடியாது. தான் இந்த விண்கல் பூமியில வந்து மோதினதுனால டைனோசரையே வந்து நம்மளால பார்க்க முடியல. How this meteorite came and crashed the earth. உங்களுக்கு இப்போ தேவைப்படுகின்ற தகவல்கள் இந்த டைனோசர்ஸை பத்தி நான் படம் வடிவத்திலையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்ப அடுத்துதான் நம்ம பார்க்க போறது கேள்விகள், அதற்கான பதில்கள். What were dinosaurs? When did dinosaurs live on Earth? How do we learn about dinosaurs? What did dinosaurs eat? How did dinosaurs become extinct? இதற்கான பதில்கள் எல்லாத்தையுமே நான் இப்போ போர்ட்ல எழுதி காமிக்கிறேன். This is how dinosaur looked like. Fossils of dinosaurs look like these. இது போல இருந்தது.
Pertaining to the questions asked, we'll see the answers. Activity 6. Unit 5, once upon a time. Answer for the first question. What were dinosaurs? They were a group of prehistoric animals. விளையாட்டுக்கு முந்தைய விலங்குகள் தான் இந்த டைனோசர்கள். Were dinosaurs? Dinosaurs were a group of prehistoric animals. Can write they were a group of prehistoric animals. இரண்டாவது கேள்வி. When did dinosaurs live on earth? எப்பொழுது அது பூமியில் வாழ்ந்ததாம்? When did dinosaurs live on earth? They appeared on earth about 230 million years ago. And lived for எத்தனை ஆண்டுகள், எத்தனை காலகட்டம் வரைக்கும் அது வாழ்ந்தன? It lived for about 165 million years. இது இரண்டாவது கேள்விக்கான பதில். முதல் இரண்டு கேள்விகளுக்கான பதில நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன், நீங்க இந்த பதில எழுதிக்கலாம். I'll erase the board. How do we learn about dinosaurs? Dinosaurs பத்தி நம்மளால எப்படி அதை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க முடியுது? How do we learn about dinosaurs? It's the third question. We learn about dinosaurs by looking at its fossil fuels.
sorry, by looking at dinosaur fossils. Let's take an A tool, fossil fuels, it is fossils. By looking at its fossils, we get to know about dinosaurs. By looking at its fossils. I've shown this image for fossils. எப்படி இருக்குங்கிறதுக்கான படத்தை நான் காமிச்சிருப்பேன் எக்ஸ்பிளைன் பண்றத. So we learn about dinosaurs by looking at its fossils. Fourth question. What did dinosaurs eat? என்ன சாப்பிட்டுதான் இந்த டைனோசர்? What did dinosaurs different dinosaurs ஒவ்வொரு விதமான டைனோசர் ஒவ்வொன்று சாப்பிட்டலாம். சிலது மாமிசங்கள் மற்ற விலங்கினுடைய மாமிசத்தையே உணவா எடுத்துட்டுதான். சில டைனோசர் தாவரங்களை உணவா எடுத்துட்டுதான். சில டைனோசர்ஸ் ஆம்னிவோரஸா இருந்தது, அதாவது தாவரங்களையும் சாப்பிட்டது, பூச்சிகள், ஊர்வனங்கள் இதை உணவா எடுத்துட்டுதான். ஸோ டிஃப்ரெண்ட் டைனோசர்ஸ் eat different things. They have believed to have eaten plants, animals, plants, insects, animals, and reptiles. சில வகையான டைனோசர்ஸ் ஒன்லி தாவரங்களை மட்டுமே உணவா எடுத்துருக்கு. சில டைனோசர் வகைகள் மற்ற விலங்குகளையே மாமிசமா எடுத்துருக்கு. சில டைனோசர் வகைகள் தாவரங்கள், பூச்சிகள், விலங்குகள், ஊர்வனங்கள் இது அனைத்துமே எடுத்துக்கொண்ட ரகமா பார்க்க முடியுது. So different dinosaurs ate different things. கடைசி கேள்வி. How did dinosaur become extinct? அது இல்லாமலே எப்படி அது போனது? How did dinosaur become extinct? They became extinct because of a huge meteorite. ஒரு பெரிய விண்கல் மோதியதுனால
இந்த டைனோசர்கள் மொத்தமாவே எக்ஸ்டிங்கா போச்சு. ஏன்னா அதால குளிர தாங்க முடியல. விலங்குகளால அந்த கடுமையான குளிர தாங்கிக்க முடியல. அந்த விண்கல் வந்து மோதினதுக்கு அப்புறம். Dinosaur became extinct because of a huge meteoroid, பெரிய விண்கல் இந்த மோதினதுனால. So huge meteoroid crashed into it. As a result, அதனால என்னாச்சு? Earth became very cold. And dinosaur could not bear. அதனால இந்த கடுமையான வெதரை வந்து தாங்கிக்க முடியல. Dinosaur could not bear extreme that is the reason it became extinct. Fossils என்ன? டைனோசருடைய புதைப்படிமங்கள். அதுதான் ஃபாசில்ஸ் நம்ம அழைக்கிறோம். அது மூலமா தான் இந்த டைனோசருடைய ரகத்தையே வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தது, எந்தெந்த வகைகள் இருந்தன, இது அனைத்துமே இந்த ஃபாசில்ஸ் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. So in today's session, we have seen this activity 6 in unit 5 once upon a time and learned in depth about these dinosaurs. I thought of covering activity 9 as well, but there isn't much time to take in today's session. We will learn it in next class. So இன்னி கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். I hope I have explained it with sufficient number of pictures, information. Okay. Thinking that there are no doubts, I shall end the session over here. அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.